श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवारां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनाम् दिशन्तु मे देव सदा तदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संस्कृतकामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्यकृष्टं पाराक्षं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति गोचिष्टायां सृजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्मै नमैदमिदम् गोदा तस्यै नमैदमिदं भुजेवास्तु भूया அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பந்து திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் அடி நீ வெங்கடவர்க்கு என்னை விடியன்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழ்மாயன் புல் கீச்சு கீழ் துமணி நோற்று கற்று கணித்து புள்ளின் உங்கள் எல்லை நாயகன் நாயகன் அம்பரம் உண்டு உண்டு குத்து முப்பத்து ஏற்ற அங்கன் மாறி மாறி அன்றி அன்றி ஒருத்தி மாலை கூடாரை கூடாரை கரவைகள் கரவைகள் சிற்றம் சிற்றம் மங்கம் மங்கம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோ கோதிமணி மாடம் தோன்றுமோ நீதியால் நல்ல பக்தர் வாழுமோ நான்மனைகளோடுமோ வில்லிபுத்தூர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனுடைய காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் திருவாடி பூரத்து ஜெகத் துதித்தாள் வாழிய திருப்பாய் முப்பது செப்பினாள் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 140 முன்றளித்தாள் வாழியே உயரரங்க கேகண்ணி வந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருமல்லி வளநாடி வாழியே 9 நாற்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் उपचारावदेशेन कृतान् हरन्मया च अपचारान् इमान् सर्वान् क्षमस्व पुरुषोत्तमा श्रीयपत्यान सर्वेश्वरன் தலை கட்டி கொடுத்து விஸ்வாவத வருஷம் தனுர்மாசம் மார்கழி மாதம் 2026 ஜனவரி இன்று 22வது பாசுரத்தை அனுபவிக்கிறதுக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாசுரத்துக்கு ஆரம்பம் அங்கண்மாஞாலத்து யமுனா கல்யாணி வழக்கமான இருக்கிற ராகத்தில் யமுனா கல்யாணி என்ற ராகத்தில் சுவாமி ஸ்ரீ ரகுநாதன் அவர்கள் இசைத்து பிறகு நம்முடைய பாசுரத்தினுடைய விளக்கத்தை நாம் இங்கு அனுபவிப்போம். ஸ்ரீ ரகுநாதன் அங்கண்மாஞாலத்து அரச அபிமான அங்கண்மாஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி காட்டி கீழே பங்கமாய் வந்து நின் பள்ளி காட்டி கீழே
சங்க நீரு பார்ப்போ சங்க நீரு பார்ப்போல் வந்து தலை பெய்தோ சங்க இரு பார்ப்போல் வந்துதலை பெய்தோ இங்கு நீவாய் செய்த தாமரை பூ போலே இங்கு நீவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சீரு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண இரண்டும் கொண்டு அங்கண இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அங்கண இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம் பாவாய் அங்கண் மாஞாலத்து அரசர். சுவாமி ரகுநாதன் அந்த காலத்து வழக்கப்படி அந்த முதல் சில பதங்களையும் சேர்த்து பாடுவது வழக்கம் என்று பாடுகிறார். ஆனால் இங்கே இந்த பாசுரம், இன்றைய பாசுரம் 22வது பாசுரம் ஒரு முறை சேவிக்க வேண்டியது. அடுத்த பாசுரம் 2 முறை, அதுக்கடுத்த பாசுரம் 2 முறை. மாறி மலைமுழஞ்சில், அப்புறம் அன்றைய உலகம் நடந்தாயிருக்கும். இதுவரையும் இப்போ 18வது பாசுரம் வரலையும் என்ன பார்த்தோம் என்றால், முதல் 5 பர வியூக விபவ அந்தர்யாமி அப்சா என்ற 5 உருவங்கள் முதல் 5 பாசுரம். 6வது பாசுரத்திலிருந்து 5 லட்சம் இடைப்பெண்கள் ஒவ்வொருவராக தோழி எழுப்பி எடுத்துக்காட்டுக்காக நாமெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் என்ற குறிப்பால் உணர்த்தி 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் விடுவதற்கெல்லாம் அடையாளம் சொல்லி அவர்களை எதிர்த்து பேச, அதற்கு பதில் கூற, இப்படி கேள்வி பதிலாக அமைகிறது. சம்ஸ்கிருதத்திலே மகாபாஷ்யம் என்று ஒரு வியாக்கியானம் விளக்கம் உண்டு. அது இலக்கண விளக்கம். இந்த விளக்கத்திலே பதஞ்சலி என்ற ஒரு முனிவர் அதை இயற்றினார். பதஞ்சலி என்பவர் ஆதிசேஷனுடைய மறு அவதாரம். பொதுவாக ஆதிசேஷனுடைய அவதாரம் நாம் கேள்விப்பட்டது லக்ஷ்மணன் ராமாவதாரத்திலே, பலராமன் கிருஷ்ணாவதாரத்திலே, ராமானுஜாச்சாரியர் கலியுகத்திலே, யார் யார் பேசும் ஆற்றல் பெற்றவர்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் ஆதிசேஷன் சொல்லலாம். ரங்கநாதனை பற்றி சொல்லும் பொழுது பாதுகா சாஸ்திரத்தில் 1008 பாடல்கள் இருக்கின்றன. 1.5 மணி நேரத்தில் எம்பெருமான் வேதாந்த தேசிகன் ஆச்சாரியன் அதை இயற்றி ஒரு போட்டியில் வென்றார் என்று தெரிகிறது. அதே சமயத்தில் அதில் முதல்ல சொன்னார், முதல் பிரஸ்தாவ பத்தத்தில் சொன்னார், அபார கருணாம்புதே தவ கலு பிரசாதாதகம். நினைக்கிறேன், அபார கருணாம்புதே தவ கலு பிரசாதாதகம். பிரசாதாத்து அகம்.
शतसहस्रिकां संहितां तथापि हरिपादुके तव गुणौघलेशस्थिते उदाहृतिरियं भवेदिति मितापि युक्ता स्तुतिः. திருப்பி சொன்னாதான் கவனம் இல்லை. இப்போ ஜில்லுன்னு அபார கருணாம்புதே தவ கலு பிரசாதாதகம் விதாதுனு விசக்னியாம் சதசகஸ்திரிகாம் சம்மிதாம். 100,000 என்னால பண்ண முடியும். ஆனா ததாபி ஈவந்தன் அப்படி இருந்தாலும் ஹரிபாதுக்கே பாதுகை நேர பார்த்து பேசுறாரு. அப்படிதான் பேசணும் பெருமாள்கிட்ட. அச்சாவதாரத்துல நம்ம நேரம் வந்து பேசணும். அவர் வந்து பேசாமல் இருந்தா கூட, ஊமை போல நடித்தால் கூட நாம் பேசணும். சுவாமி பேசிகிட்டே இருக்காரு. சுவாமி அங்கே பெருமாள்கிட்ட தினம் யாருக்காவது பிரார்த்தனை பண்றார், நேத்திக்கு ஒருத்தருக்காக பிரார்த்தனை பண்றார். அப்படி அவர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்றாரு. அவர் வந்து இவர் வந்து பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறார். சதசகஸ்திரிகாம் சம்ஹிதாம். சம்ஹிதான் வேதமே எழுத முடியும் 100,000. அனந்தாவை வேதாங்கிறது பழமொழி சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கு. அச்சத்திரத்திலேயோ இல்லை அச்சமேதத்திலேயோ இருக்கு. அனந்தாவை வேதா, மறைகள் எண்ணற்றவை என்று, எண்ணில் அடங்காதவை. அப்போ இது என்ன 1008 தானே எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு போட்டி மனப்பான்மைங்கிறத வச்சுக்கிறத விட ஏதோ எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக எழுதினேன்னு சொன்ன, மரியாதையா சொன்ன. ததாபி ஹரிபாதுகே தவ, உன்னுடைய குண பண்புகளிலே ஓக குண கூட்டம் இருக்கு. பண்புகள் ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா இருக்கு. அதனால லேச தமிழ் குண லேசஸ்திதே உதாகிருத்திரியம், உதாகரணம் எடுத்துக்காட்டு. உதாகிருத்திரியம் பவேதிதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி. அளவோடு எழுதினேன். இந்த அளவு சாப்பாடுங்கிறது நமக்கு போகிறோம் சமீபெல்லாம். அதனால் கேட்போம், அன்லிமிட்டெட் மீல்ஸா என்று கேட்போம். அதனால் அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் சேஷாதிரிங்கிறவர் அதிதி சத்காரம் என்ற பெயர் கொண்டு 365 நாளும் எல்லோருக்கும் அன்னதானம் செய்வதாக திட்டமிட்டு இருக்கிறார். இப்போ 20 நாள் முன்னாடி பண்ணியிருந்தார். பகல் 10 இரா 10. எப்போதெல்லாம் ரங்கநாதனுக்கு உற்சவம் நடக்குமோ அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். வைகுண்ட ஏகாதசி முக்கியமாக, பிரம்மோத்சவம் அந்த மாதிரி பண்ணியிருந்தார். இப்போ வந்து 365 நாளும் போடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஜனங்களுக்கும் தாராளமாக நன்கொடை கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. அதுதான் இப்போ எனக்கு பார்க்குறேன். ஒருத்தர் சிலிண்டர் கொடுக்குறார், கேஸ் சிலிண்டர். ஒருத்தர் கரிகாய் கொடுக்குறார். இங்கே இருக்கிற தெற்கு சித்திர வீதியில் இருக்கிற கரிகாய் விற்கிறவர்கள்லாம் தன்னால் முடிஞ்சது அன்று ஒவ்வொரு கரிகாயும் பார்த்து கொடுக்குறாங்க. அதனால நாளைக்கு என்ன கரிகாய்ங்கிறத இன்னைக்கே திட்டமிட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ அழகா. எதுக்கு சொன்ன, இந்த அன்னதானம் செய்யறதும் கஷ்டம். அதனால அந்த செய்வர்களை குற்றம் கூறுவது ரொம்ப தப்பு. தீக்குறளை சென்றோகம்ங்கிற மாதிரி சொன்ன. நேற்று ஒரு சம்ஸ்கிருத ஆசிரியர், முனைவர், இலக்கணத்தில் முனைவர், அவர் வந்து போய் சாப்பிட்டுட்டு வந்து குற்றம் சொன்னார். நிறைய குற்றம் சொன்னார். குற்றம் சொல்லிட்டு குற்றப்பட்டியல் இட்டுட்டு அதுக்கப்புறம் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லக்கூடாது, சேர்த்து குற்றம் சொல்லிவிட்டு திரும்பியும் குற்றம் சொல்லக்கூடாது, மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி இங்கே ஏழை முன்னாடி அதில் இங்கே வந்து எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த பாதுகா சாஸ்திரத்தில் அதில் ஒரு 2வது பத்ததியில் சொன்னார். 1008 பாட்டு தான் எழுதியிருக்கார். 1008 பாட்டு எழுதியிருக்கேன். அவரால் எழுத முடியும்னுட்டார். 100,000 எழுத முடியும்னுட்டார். ஆனால் எழுத முடியுமான்னு திருப்பி அவருக்கு சந்தேகம் வரும்பொழுது முதல்ல என்ன சொன்னார், முதல்ல பிரஸ்தாவ பத்தத்தின்னு முதல் பத்ததி, முதல் அத்தியாயம்னு வச்சுக்கோங்களேன். அது பத்ததின்னு சொல்லுவாங்க நம்ம இதில். அதில் என்ன சொன்னார், விஜ்ஞாபயாமி கிமபி, எத்தையோ சொல்கிறேன், கிமபி எத்தையோ சொல்கிறேன், ஆனால் விவரிக்க முடியாத பெருமையுடைய பாதுகையை பற்றி சொல்கிறேன்னு அர்த்தம். விஜ்ஞாபயாமி சமர்ப்பிக்கிறேன், விஜ்ஞாபயாமி கிமபி எப்படி இருக்கேன், பிரதிபன்ன பீதிஹி, எனக்கு எப்பொழுதும் அச்சமே இருந்து கொண்டே இருக்கிறது. பிரதிபன்ன பீதிஹி,
அப்ராகேவ ரங்கபதி விப்ரம பாதுகே துவாம். ரங்கநாதன் வந்து புறப்பாடாடுறதற்கு உதவி செய்யக்கூடிய பாதுகை. ஊரெல்லாம் சுத்தறதுக்கு அது பாதுகையும் உபயோகப்படும். ஏன்னா திருவடி எடுத்து வைத்தால் பாதுகையும் கூட போகணும். பாதுகை தான் காலில முள்ளு தைக்காமல் கல்லு குத்தாமல் காப்பாத்துகிறதுன்னு சொல்றோம். இப்படி விப்ரம பாதுகே துவாம். நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்? யந்தும் க்ஷமா சதசதி விகதாப்யசூயாஹ சந்தஸ்பிருஷந்து சதயை ஹிருதயை ஸ்துதிம் தே. விஜ்ஞாபயாமி கிமப்பி பிரதிபன்ன பீதி. பயந்து போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் யந்தும் க்ஷமா சதசதி. நீங்க இந்த பாட்டு 1000 பாட்டுல குற்றம் குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா, நல்லது என்ன இருக்கு கெட்டது என்ன இருக்குன்னு உங்களுக்கு, சரியில்லாதது என்ன, கெட்டது இல்லை சரியில்லாதது என்ன இருக்கு, நான் என்ன சரியா சொல்லலைங்கிறத, என் வாயால நிறைய சரியா சொல்லலையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து யோஜனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி. இங்க வந்திருக்கார் சுவாமி சகர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எழுதினு இன்னைக்கு பூர்த்தி ஆயின சந்தோஷம் எங்களுக்கு. 1008 திருநாமங்களும் பூர்த்தி. என்னன்னா நான் நினைச்ச மாதிரி எழுதுறார், அவர் எழுதின மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி ஒண்ணு. அதனால நிறைய மேற்கோள்கள் எங்கெங்கேருந்தோ எடுக்கிறார். புராணங்கள், இதிகாசங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாத்துலயும் எடுக்கிறார். அது எந்த மூலையில எடுக்கிறாருன்னு எனக்கே தெரியல. எந்த மூலையில இருந்து எடுக்கிற நூக்கன் கார்னர் இந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி எடுக்கிறார். அது ரொம்ப ரம்யமாக. அதாவது பாசுரத்தில் இங்கே திருப்பாவை பாசுரத்தில் சொன்னா, சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதேன்னா, நாராயணனே நமக்கே பரிதருவான். நாராயணன் சொன்னா அது என்ன சிறுபேரானு, இல்லை கோவிந்தான்னு சொன்னாதான் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம கடைசியில 3 கோவிந்தா போதும். ஹரிரோத்தது ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சங்கல்பம் பண்ணாங்க. அதனால 3 கோவிந்தா கூடாரே செல்லும் வெல்லும் சீர் கோவிந்தான்னு ஆரம்பிச்சு 3 கோவிந்தா போடணும். திருப்பதியில 72,000 கோவிந்தா தினமும் போடுறதாக அங்க கணக்கு சொல்லுகிறது. அதனால அந்த கோவிந்தா இந்த பேர் வந்து ரொம்ப சிறந்தது. எம்பெருமானை விட பேர் சிறந்தது. எம்பெருமானுடைய திருவடியை விட பேர் சிறந்தது. எம்பெருமானுடைய திருவடியை பாதுகையை விட பேர் சிறந்தது. அப்படி விஜ்ஞாபயாமி பிரதிபன்ன பீதிஹி அப்படின்னு சொல்லிட்டு வெண்டும் க்ஷமாக சதசதி அசூயாக இல்லாம பொறாமை இல்லாம பேசணும். நீ உங்களால கூட இந்த மாதிரி எழுத முடியும். அதனால நான் வந்து அழகிய பெருமாள் மணவாள பெருமாள் நாயனார் 500 எழுதினாங்கிறதுக்காக போட்டி போட்டு எழுதினா நான் ஜெயிச்சுட்டேன், முதல் பரிசு வாங்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசு ஆறல. அவர் எழுதினது நல்லா இருக்கு. சரி, அவர் எழுதினது எப்படி நல்லா இருக்குன்னு கேட்கணும். வெங்கும் க்ஷமா சதசதி விகத அபியசூயாக. உங்கள்கிட்ட மனசுல இருந்து பொறாமை என்பது நீங்க வேண்டும். விகதாபியசூயாக சந்தா ஸ்பிருஷம். நல்லவர்கள், படித்தவர்கள், கவிகள், முக்கியமா பட்டாச்சாரியர்கள், இவரை போல அந்த எம்பெருமானோட நெருங்கி கைங்கரியம் செய்வார்கள். அவர்கள் சொல்லணும் சந்தா, அவரெல்லாம் நல்லவர்களாம். எடுத்தோடனே சந்தா ஸ்ரீரங்க பிருத்திவிசன் ஆரம்பிச்சார். இங்க சந்தா ஸ்பிருஷந்து வந்து தொடட்டும். இந்த பாதுகாத புஸ்தகத்தை தொடட்டும். சந்த ஸ்பிருஷந்து எப்படி தொடரணும்னா சதையை இறக்கத்தோடு தொடரணும். நான் ஏதோ சின்ன கவின்னு நினைச்சுன்னு தொடரணும். எப்படி நினைச்சுக்கணும்? அந்த உங்களுக்கு மனசுல இறக்க குணம் எப்படி இருக்கணும்னா ஹிருதயை ஸ்துதி. நானே என்னுடைய ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ்ல எழுதின ஸ்துதி. நீங்களும் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ்ல வந்து அதை பார்த்து ஏனோ தானோன்னு நீங்க ரிவ்யூ பண்ணக்கூடாது. இது சரி இருக்கு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. மேலோட்டமா பார்த்து படிக்கக்கூடாது. உள்ள ஆழ்ந்து படிக்கும். அப்படி சொன்னவன் காளிதாசனை பின்பற்றி தான் சொன்னார். காளிதாசன் ரகுவம்சத்துல முதல்ல எனக்கு இந்த ரகுவம்சத்தை விவரிக்கிறதுங்கிறது முடியாதுன்னு தோன்றது. மந்தகா கவியச பிராப்தி. நான் வந்து மந்த கவி, ஒரு அடிமுட்டாள்னு சொல்ல வேண்டாம், ரொம்ப தெரியாதவன். காளியினுடைய அருளால வந்தது என்னுடைய பேர் காளிதாசன். ஒரிஜினல் பேர் கிடையாது, என் பேரே காளிதாசன். மந்தகா கவியச பிரார்த்தி. கவி
கவின்னா ஒரு பெரிய மகாகவியினுடைய புகழை அடைய விரும்புகிறேன் நான். கவி யசப் பிராப்தி. அந்த கவி யாருன்னு கேட்டா, பகவத்கீதையில சுவாமி பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்லும்போது 11வது அத்தியாயத்துல கவினாம் உஷனா கவி, கவிகளுக்குள்ளே நான் சுக்கராச்சாரியராக இருக்கிறேன் என்று சொன்னார். அசுரர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் சுக்கராச்சாரியர், கவிதை எழுதுவதில் திறமை பெற்றவர். அதனால அந்த கவி சுக்கரன் போல, சுக்கராச்சாரியர் போல கவிதை எழுதும் திறமை பெறுவனாக எனக்கு புகழ் வேண்டும், கவியச பிராப்தி. அப்படி எழுதாட்டா என்ன ஆகும்னா, கமிஷ்யாமி உபஹாசியதாம், நான் கேலிக்குரியவனாக ஆகிவிடும், நகைப்புக்குரியவனாக ஆகிவிடும், என்னை பார்த்து எல்லாரும் கைகொட்டி சிரிப்பார்கள். அதனால மந்த கவியச பிரார்த்தி கமிஷ்யாமி உபஹாசியதாம். அது எப்படி இருக்குன்னா, பிராம்சுலப்பே பலே லோபாத்து உத்பாகுரிவ வாமனகா. ஒரு குள்ளமா இருக்கேன், வாமனாவதாரம் எடுத்த குள்ளனா இருந்தான், 4 அடி உயரம். பிறந்த அன்னைக்கே பிச்சை எடுக்க வேண்டியது. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாசுரம். பிறந்த அன்னைக்கே பிச்சை எடுக்கிறது தெரியலையாம், பிச்சை எடுக்கிறதுக்கு எப்படி தெரியலையாம், பழக்கம் இல்லை பிச்சை எடுத்து. அதனால இந்த உடலே திருமேனியே கூசி குறுகி போயிடுது. கை நீட்டணும்னாலே உடல் கூசம், இன்னொருத்தட்ட உதவி கேட்கறதுக்கு கூட தயங்கணும். அப்படி இருக்கும்போது அது, ஆனா பிச்சை புகினும் கற்கை நின்று, பிச்சை எடுத்தாலும் படிக்கிறதுக்கு யார்ட்டையாவது போய் கேட்கணும், கற்றுக் கொடுங்கன்னு கேட்கணும். இங்க அந்த குள்ளனா சொல்றவங்க அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு தெரியலையா, அது என்ன ஏன் தெரியலங்கிறது அப்புறம் சொல்றேன். இந்த அவதாரத்துல இந்த பாசனத்துல வருது. அதனால காளிதாசன் சொன்னா, பிராம்சு லப்யே, உயரமா இருக்கிறவனுக்கு எட்ட முடியும், வேற எதுவும் உதவி இல்லாம, ஒரு குச்சி இல்லாம எட்ட முடியும். பிராம்சு லப்யே பலே, பலேன்னா இந்த இடத்துல சப்தமி, சதி சப்தமி விபக்தி, அதனால 2 பழம்னு அர்த்தம் இல்லை, துவிவச்சனம் இல்லை, இது ஏகவச்சனம். பிராம்சு லப்யே பலே லோபாத்து, ஒரு ஆசை, பேராசையினால நம்ம ஒரு மாம்பழத்தை பறிக்கணும்னு ஆசைப்பட்டா உயரமான இருக்கிறவன் தான் பறிக்க முடியும். உட்பாகுரிவா, கை தூக்கி தூக்கி பார்த்தா குள்ளன் என்ன பண்ண, ஒன்று எட்ட முடியாது அப்படின்னு தன்னுடைய நைச்சானுசந்தானம் பண்ணான். அதாவது தன்னை தாழ்த்தி கொள்ளல்ங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அப்படி காளிதாசன் பண்ணான். அதே மாதிரி அவன் சொன்னா, இந்த ரகுவம்சம்ங்கிறது கேள்விப்பட்டேன், இந்த பெருமையை எனக்கு அளவில்லாத பெருமையை மனசுல வைத்துக் கொள்ள முடியல, அது கவிதையா எழுதினேன். 19 சர்க்கம், 19 சர்க்கம், 1900 பாடல்கள் வச்சுக்கணும். ஒரு உள்ள சமயத்துல 100க்கு குறைவா இருக்கும், இன்னொன்று 100க்கு அதிகமா இருக்கும். அப்படி எழுதினா, அப்படி எழுதும்பொழுது வால்மீகியை பார்த்தோம். வால்மீகி ராமாயணம் எழுதியிருக்கார். அந்த ராமாயணத்தை இங்க என்ன பண்ணா, 9வது சர்க்கத்துல இருந்து 12வது சர்க்கம், 14வது சர்க்கம் வந்து முதல் 8 சர்க்கம் பூர்வ ராஜகுமாரோட பத்தி, திலீபன், ரகு, அஜன், அப்புறம் தசரதன். தசரதனுக்கு அப்புறம் தான் ராமச்சரிதம் ஆரம்பிக்கும். அது 9வது சர்க்கத்துல இருந்து 14வது சர்க்கம். 14வது சர்க்கத்துல பட்டாபிஷேகம் முடிச்சுடுறான். அதுக்கப்புறம் மொத்தம் 29 ராஜாக்கள், அக்னி 29 ராஜாக்கள். ஆமா இருக்கும். அக்னிவர்ணங்கிறவன் 29வது ராஜா, 19வது சர்க்கத்துல முடிச்சோம். அதுக்கப்புறம் சொல்லல. இப்ப என்ன சொன்னா, சூரிபிகின்னா யார, வால்மீகி. சூரியனா படித்தவர் அர்த்தம், அறிவாளினா. தனுவாக் விபவோபி சன் சொன்னா, எனக்கு பேசுறதுக்கெல்லாம் தெரியாதுன்னா. தனுவாக் விபவோபி சன், வாக்கு வாக் விபவாங்கிறது தனுவா இருக்கும், ஒல்லியா இருக்குன்னா தனுகுன்னா, ஒல்லியான தேகத்துக்கு தான் தனுகுன்னு பேர். நபும்சகலிங்கம். தேகங்கிறது புல்லிங்கம், வப்புங்கிறது நபும்சகலிங்கம். இப்படி நிறைய, சரீரம்ங்கிறது நபும்சகலிங்கம், அப்படிலாம் ஆமா, இன்னும் நிறைய வார்த்தைகள். அதனால தனுவாக் விபவோ பிசன். சரி, ஏன் நீ அட்டன் பண்றீங்க இந்த மாதிரி, தெரிய வாக்கு குறைவா இருந்தா ஏன் அட்டன் பண்றீங்கன்னு காளிதாசனை கேட்டா, சாப்பலாய பிரச்சோதிதா, ஒரு சபலம் மனசுக்குள்ள, அதனால சாப்பலாய பிரச்சோதிதா. வேற ஆரம்பிச்சுட்டான்.
11வது ஸ்லோகம் வந்தான், அவனுக்கு ஒரு தைரியம் வந்து, அவன் இங்க உபன்யாசம் நடக்குது. என்ன சொன்னா, 10வது ஸ்லோகம் எழுதின உடனே நான் கெட்டிக்காரங்கிறது புரிஞ்சுட்டான். அது சாத்விக அகங்காரகான்னு பேர். எனக்கு ஏதாவது தெரியும்னு சொல்றதுக்கு ஒரு தைரியமா சொல்லலாம், தெரியாத சொல்லிடணும், அவ்வளவுதான். அதனால ஆரம்பிச்சா சோகமாசன் ஜன்மசுத்தானாம் ஆப்பலோதய கர்மணாம் ஆசமுத்திர க்ஷிதீஷானாம் ஆனாக்கரசவர்த்தனாம் யதாவிதி ஹுதாக்னீனாம் யதா காமாத் சிதார்த்தினாம் யதாபராத தண்டானாம் யதா கால பிரபோதினாம் யாகாய சம்பிருதார்த்தானாம் சத்யாய மிதபாழினாம் விஜிகீஷூணாம் லோகேனாந்தே தனுத்யஜாம் சைஷவேபியஸ்த வித்யானாம் யவ்வனே விசேஷினாம் வார்த்தகே முனிவித்தினாம் யோகேனாந்தே தனுத்யஜாம்னு 16 குணங்களை எப்படி வால்மீகி 16 குணங்களுடைய ஒருத்தன் யாரு அப்படின்னு வால்மீகி நாரதரை கேட்க, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் ஒரு 16 குணங்களை சொல்லி, அதனால சாம்பிரதம் கிட்ட இப்ப இருக்கிறவனு காட்டுன்னு சொன்னார். விஜிகீஷூணாம் வெல்வதற்கு ஆசைப்படுவார். ஜேத்தும் இச்சு ஜிகீஷு விஜிகீஷூணாம் அப்படி சொல்லிட்டே வச்சே 11வது சொல்லச்சே அவனுக்கு தைரியம் வந்துடுறதுனால 11வது ஸ்லோகத்தை சொன்னா, யாரு ஸ்ரீஹர்ஷன் ஒருத்தன் நைஷதிய சேத்திரத்துல என்ன கொஞ்சம் கடுமையா சொன்னான். முட்டாள்லாம் என்னுடைய பசத்தை தொடாதீங்கன்னு. மா கலஹா கேலத்தூன்னு. மா கலஹா, கலஹன ரவுடின்னு காலிப்பயல் தமிழ். மா கலஹா கேலத்து என் விஷயத்துல விளையாடாது அப்படின்னு நைஷதிய சேத்திரம் 22 தர்க்கத்துல அது சொன்னா. என்ன நைஷதம் வித்வத் ஔஷதம்னு படித்தவாளுக்கே அது புரியறது கஷ்டம். அப்படின்னு படிக்காதவா எப்படி அது தொடருது? அதனால இங்க சொன்னா சந்தகா ஸ்ரோத்தும் அர்ஹன், படிச்சவா தான் என்னுடைய புஸ்தகத்தை கேட்கணும். அந்த காலத்துல ஏடு கிடையாது, சுவடி கிடையாது, பேப்பர் கிடையாது, தாள் கிடையாது. அதனால சந்தகா ஸ்ரோத்தும் அர்ஹன், வேதமே ஸ்ருதி மூலமா நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த காலத்துல. இப்போதான் புஸ்தகம் மறந்து. அதனால சந்தகா ஸ்ரோத்தும் அர்ஹத்தி என்ன பண்ணணும்னா, அந்த சந்தகா நல்லவர்கள்லாம் படித்தவர்கள்லாம் என்ன பண்ணணும், சத்து அசத்து வியக்தி ஹேத்தவா, இந்த ரகுவம்சத்தில் இருக்கிற நல்லது கெட்டதுங்கிறத பார்த்து. ஏன்னா இது எப்படி உபமாவோட ஒன்று சொன்னான். சரி, தங்கம் இருக்கு, தங்கத்தை எப்படி நல்ல தங்கம் கெட்ட தங்கம் இல்லை 24 கேரட்டா 22 18 14 எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, நெருப்புல போட்டாதான், அது தட்டான் போட்டாதான் தெரியும். அவனுக்கு பஷ்யத்தோ ஹரஹான்னு பேர். அவனுக்கு சம்ஸ்கிருதத்துல பார்த்து கொண்டிருப்பதே திருடுவான், நமக்கு எதிர்க்கே திருடுவான். அதனால பஷ்யத்தோ ஹரஹான்னு பேரு, அவன் பேர் தான் தட்டான்னு பேர். அதனால அப்புறம் சொல்றேன், இருந்தாலும் இப்போ சொல்றேன். ஏன்னா கல்வன் அவன் அது இதையும் சொல்றேன், அப்புறம் திருப்பியும் சொல்றேன் ஞாபகப்படுத்துறதுக்காக. வாமனாவதாரத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு கேட்க தெரியல, எப்படி கேட்கணும்? மகாபலி சக்கரவர்த்தியே ராஜாவே, நீங்க பிரபு, நீங்க தாராளமான பிரபு, நீங்க தான பிரபு, நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சி மரியாதையான கேட்கணும். அப்படி கேட்கல. ஆழ்வார் சொன்னார், கொள்வன் நான், நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ எடுத்து போயிடுவேன்னு அர்த்தம். கொள்வன் நான், கை புடுங்கிட்டு போயிடுவேன்னு அர்த்தம். கொள்வன் நான் மாவலி, எப்படி பேரை சொல்லி கூப்பிடுங்க, நீங்க தான் கொடுக்க போறீங்க, உங்க பேரை எப்படி சொல்றது? மகாராஜா பேர். மாவலி மூவடி நிலம் தான். ஆழ்வான் கொள்வன் நான் மாவலி மூவடி நிலம் தான். இப்படியா பிச்சை கேட்கறது? அதிகார பிச்சைன்னு சொல்றாரு. அதனால அப்படி இல்ல, அப்படி கேட்டானா அது மாதிரி இங்க இதுல சமக்கத்துல தஸ்கராணாம் பதையே நமஹா, திருடனுக்கெல்லாம் தலைவர் அவர் தான் சொல்லு. அதனால இந்த கல்வன் நான் சொல்றதுக்கு சிவனும் என்ன சொல்ற, நம்ம என்ன சொல்றோம், திருடன். ஹரஹான்னா திருடன், ஹரிஹின்னா திருடன், ஹரிஹர பேதம் கிடையாதுங்கிறது திருடன். அதனால இவரும் திருடா அவனும் திருடன். அதனால இங்கே
காளிதாசன் சொன்னா ஹேம்னஹா சுத்திகி ஷாமிகாபிவா, அது நன்னா இருக்கா அழுக்கா இருக்காங்கிறத, ஷாமிக்கான அழுக்கா இருக்கு, கருப்பா இருக்கு, கருப்பு தங்கம். கருப்பு தங்கம்ங்கிறது இது நிலக்கரி. அந்த கருப்பு தங்கமா இருக்கா இல்லை நல்ல தங்கமா இருக்காங்கிறது எங்க பண்ணணும்? அக்னௌ, நெருப்புல தான். ஹேம்னஹா சுத்திஹி அக்னௌ ஷாமிகாபிவான். இது 11வது ஸ்லோகம் ரகுவம்சம். ஷாமிகாபிவான், தங்கம் நல்ல தங்கமா மட்டமான தங்கமான்னு தெரிந்து கொள்வதற்கு நெருப்புல போட்டாதான் தெரியும். அப்படி இவர் என்ன சொன்னார்? முதல்ல விஜாபயாமி கிமபி பிரதிபன்ன பீதி, ரொம்ப அச்சமா இருக்கு ராங்கனான் பாதுகையை பத்தி எழுதுறதுக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியில என்ன சொன்னார்? அதே அதே பிரசாத பத்தியில இப்ப சொன்னேன், அபார கருணா அம்புதேஸ்தவ கலு பிரசாதாதகம், உன்னுடைய அருளால சதசகஸ்ரிகாம் சம்மிதாம் நிசந்தேக நிஜாபகர்ஷ விஷயோத்கர்ஷோபி ஹர்ஷோதய பிரத்யூட கிரம பவத் வையாத்தியவாச்சாலிதா ரங்காதீஜ பதத்ரவர்ணன கிருதாரம்பை நிகும்பை கர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவி. என் பேர் வெங்கடேஸ்வரன், அதனால வெங்கடேஸ்வர கவி. நாசீரவாசீரத்தினர் எப்படி வரும் என் வாயிலிருந்து? பாதுகையை பத்தி எப்படி வரும்னு கேட்டார். ரங்கக்ஷ்மாபதி ரத்னபாது பவத், ரத்னபாதுன்னு கூட்ட, ரத்னம் பதித்த மணிகள் பதித்த பாதுகை. பவதீம் துஷ்டுஷதோமே, உன்னை புகழ்ந்திருக்கும் பொழுது என்ன கேட்டோம்னா பவதீம் துஷ்டுஷதோமே ஜவா ஜிம்பர்தாம், வேகமா வரணும், மடை திறந்த வெள்ளம் போல வரணும். ஜவா ஜிம்பர்தாம் பவதீய சிஞ்சித சுதா சந்தோக சந்தேகதா. எப்படி வரணும்னு கேட்டார். லாகா குர்ணித, நன்னா இருக்கு நன்னா இருக்குன்னு பரமேஸ்வரன் தலையாட்டி பாதுகாசத்தை உழந்து பேசுறான். ஸ்லாகா குர்ணித சந்திரசேகர ஜட்டா ஜங்கால கங்கா பயஸ், தலையாட்டுற போது அந்த கங்கை பிரவாகமா கீழே கொட்டுறது. அந்த மாதிரி என்னுடைய வார்த்தைகள் வரணும்னு சொன்னார் சுவாமி தேசிகன். ஜங்கால கங்கா பயஸ்திராசாதேச விஸ்ருங்கல, தடையில்லாம வரணும். விஸ்ருங்கல பிரசரணோ சிக்தாக மம சுக்தயா. என் வாயில வர வார்த்தைகள்லாம் பரமசிவன் புகழற மாதிரி இருக்கு. பரமசிவன் தலையாட்டும் பொழுது அதில் அந்த அவருடைய சிரத்திலிருந்து விழுகின்ற பிரவாகமான கங்கை போல என்னுடைய வார்த்தை வரும். 1.5 மணி நேரத்தில் எப்படி வரும்? வந்துருச்சு. இந்த மாதிரி சொன்னதுனால சந்திரசேகர ஜட்டா ஜங்கால கங்கா பயஸ்திராசா, கங்காபயா கங்கா ஜங்கால கூட்டம் கூட்டமா கங்காபயஸ்திராசாதேச விஸ்ருங்கல பிரசரணோத்சிக்தாக ஸ்வயம் சூக்தயா, ஸ்வயம் தானா வரும். நான் என்னால வரல, என் வாயால வரல, பாதுகா தேவி அவன் பேச சொல்றான். இங்க அப்படி 2 பேரும் ஒண்ணு. அந்த இதுல காளிதாசனும் தேசிகனும் ஒண்ணு என்னன்னு கேட்டா, காளிதாசனும் முதல்ல தன்னுடைய வினயத்தை அடக்கத்தை சொல்லி தன்னுடைய தைரியத்தை சொல்றான். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் அவரை பின்பற்றி தன்னுடைய முடியாதுங்கிற மாதிரி நினைத்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பாசாங்க கூட சொல்லலாம் காட்டி, என்னால அவதாரமாக அபராவதாரம்னு சொல்லுவோம். இதுக்கு அயக்கிரியவனுடைய அபராவதாரம் சுவாமி தேசிகன். அதனால இப்படி 119 கிரந்தங்களை சாதிக்கிறதுக்குள்ள 101 வயசுல முடியாது. அதனால அப்படி ஏன்னா ஆழ்வாரே சொன்னாரு, வேதனூர் பிராயம் 100 மனிதர் தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கிப்போம். 50 வருஷம் தூக்கத்துல போயிடுச்சுன்னா மீதி 50 வருஷம் தான் எழுதுறதுக்கு இடம் நாழி இருக்கு. அது நின்றதில் 15 ஆண்டுன்ற 15 வருஷம் தான் இருக்கு பாக்கி. அதனால பசி பிணி மூப்பு துன்பம் பேதையது பாலகனதாகும் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான குருவான். அப்படி இங்க அங்கள் மாஞாலத்து யமுனா கல்யாணம் அழகிய கண் பெரிய இடங்களுடைய மா பெரிய ஞாலத்து. இந்த உலகம் பெருசுங்கிறத 14 லோகத்தையும் சேர்த்துட்டு சொல்லணும். அது நீங்க அந்த ஆகாசத்தை பார்த்தாதான் உங்களுக்கு அந்த அளவே தெரியும். என்ன தெரியும்? அளவு இல்லைங்கிறது தெரியும். அதனால
அங்கண்மாஞாலத்து அரசர். இன்னைக்கு கேட்டது யூடியூப்ல. அதனால அரசருங்கிறீங்களே, நாங்கள்லாம் அரசர் இல்லை, நாங்கள்லாம் ஏழைகள். 5 லட்சம் பெண்கள் இடைப்பெண்கள், ஆயர்குல பெண்கள், ஜாதியே ரொம்ப கீழ் ஜாத்தின்னு வச்சுக்கணும். பால் கறக்கிறது தான் எங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அதனால கறவைகள் பிஞ்சென்று மாட்டுக்கு பின்னால போவோம், ஆச்சாரியன் பின்னால போகணும். கறவைகள் பின்னாடி மாட்டு பின்னால போவோம். மாட்டுக்கு என்ன தெரியும்? மாட்டுக்கு ஏதோ ஒரு அறிவு இருக்கு, ஏன்னா அது சொந்தக்காரனை தெரியும். அதுக்கு தன்னுடைய தாய்ப்பாசம் உண்டு, கன்றுக்குட்டியை பார்த்து. சில அறிவுகள்லாம் உண்டு. அது மாதிரி சில விலங்குகளுக்கு சில அறிவு உண்டு. 4 அறிவோ என்னவோ இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி எதுக்கு தெரியல. அதனால ஆனா எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. மனிதர்களா பிறந்து கறவைகள் பிஞ்சென்று கானம் போய் காட்டுக்கு போய் உண்போம். அது கூட மோர் சாதம் தான் எடுத்துன்னு போவோம், தயிர் சாதம் கூட எடுத்துன்னு போகல. அதனால அதுக்கு போய் நீயும் போட்டிக்கு வர, ஊறுகாய் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். வேடிக்கை 5 10 வரலையும் ஆளுக்கு ஒரு வீட்டிலேருந்து இன்னும் ஒவ்வொரு ஊறுகாய் கொண்டு வா அப்படின்னு அதை இடிக்கின்னு அப்படி ரசித்து அந்த மோர் சாதத்தை சாப்பிட்டான்னு சொல்லி. பயிர் அங்கே நிறைய இருக்குது, அதனால் இருந்தால் கூட நான் சும்மா வேடிக்கை சொல்கிறேன். கஞ்சமாக சொன்னால் தான் நமக்கு ஒரு தெரியும். மோர் சாதத்தில் கூட மோர் சாதத்துக்கு கூட பறக்கிறேன் அப்படின்னு. இங்கே அரசர் எங்கே அரசர்னா, தொண்டைமான்கிறவன் திருப்பதியில போய் சேவிச்சான் பெருமாளை, கைங்கறி நிறைய பண்ணான். சுமதிங்கிற அரசன் திருவல்லிக்கேணியில பண்ணான். பாண்டிய ராஜா மதுரையில பண்ணான். திருவனந்தபுரத்துல திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் என்ன அழகா சொல்வான்னா, நாமெல்லாம் என்ன சொல்லணும், ரங்கராஜனுடைய ரங்கநாதனுடைய தாசன் சொல்றோம். ஆமாம், ரங்கதாசன் சொல்லணும். அவ எல்லாரும் ராஜாக்கள்லாம் பத்மநாபதாசான். எவ்வளவு வினயம் வரும். அங்கண்மாஞாலத்து அரசர். அழகா இந்த பாடும்பொழுது என்ன சொன்ன, அபிமான 4வது பாடுற, அபிமான பங்கமாய் உடஞ்சு போச்சு. எது? செருக்கு போயிடுச்சு, திமிரு போயிடுச்சு, கர்வம் போயிடுச்சு, பொறாமை போயிடுச்சு, மாத்சரியம் போயிடுச்சு, ஈர்ஷா போயிடுச்சு, எல்லாம் கெட்ட குணங்கள்லாம் போயிடுச்சு. பங்கமாய் என்ன அது சொல்லணும். அபிமானம்ங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட். என் பேர்லயே எனக்கு இருக்கிற சுயமரியாதை. மற்றவர்களை மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நானே எனக்கு மரியாதை கொடுப்பேன். நான் பல ஊர்ல உபன்யாசம் பண்ணும் பொழுது நானே தலைக்கு அணியெல்லாம் எடுத்துட்டு போய் பண்ணேன், டர்பன் வச்சுட்டேன். அது எங்க அப்பாவுடைய வழக்கம். நல்ல குடுமையை மறைக்கிறதுக்கு டர்பன். அதனால நீங்க பல வீடியோல பார்க்கலாம், பலவித வேஷத்துல நான் வருவேன். எதுக்குன்னா எப்பயாவது ஒரு மரட்டனை ஜனங்கள் அப்படி இதை பார்த்து யாரோ பேசிட்டு இருக்காரு, ராஜா பேசிட்டு இருக்காரு போல, ஜெயச்சாமராஜ உடையார்னு வந்தா கம்பீரமா மைசூர். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த தசரால வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரை மேல அந்த ராஜாக்கள் தேர் மேல வரும்பொழுது அவருக்கு தெரியும் அவன் ராஜவம்சம் தான் தெரியும். பார்த்து இங்க கூட பார்த்துருக்கேன், புதுக்கோட்டை ராஜா குடும்பம்லாம் பார்த்தாலே தெரியும் அவன் ராஜவம்சம் தான் சொல்லிடலாம், சத்திரியன்னு சொல்லிடலாம். அதனால அந்த அரசர்கள், இந்த விதவிதமான அரசர்கள் கோவிலை கட்டியிருக்கிறார், கைங்கரியம் செய்திருக்கிறார். அங்கண்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து அங்க வந்துட்டான். கோவிலுக்கு வந்துட்டு இல்ல, பெட்ரூமுக்கு வந்தாச்சு. பள்ளிக்கட்டில்னு சொன்னா சிம்ஹாசனம்னு ராஜா அரண்மனை அப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். படுக்கை உள்ளுக்குன்னு சொல்லலாம். பள்ளிக்கட்டில், பள்ளிக்கட்டிலுக்கு கட்டில வந்து உட்காந்துருந்தாங்கன்னா இல்லை, கீழே பள்ளிக்கட்டி கீழே. சரி, எப்படி வந்திருக்காங்கன்னா குடும்பத்தோட வந்திருக்காங்க. தமிழ்நாடு முதல்வரை மனைவியோடு சேர்ந்து சேவிக்கிறதுன்னு உண்டு அந்த காலத்துல. அதனால அந்த மாதிரி சேவித்து வந்திருக்கு. அதனால எல்லாரும் குடும்பத்தோட வந்து கீழே உட்காந்து
சங்கம் இருப்பார் போல் கூட்டம் கூட்டமா அவர் அந்த நாட்டு மக்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சங்கம் இருப்பார் போல். அதனால நாங்களும் அரசர்களும் ஒப்புமைப்படுத்த முடியாது. அவர்களுக்கு இணையாக நாங்கள் ஆக முடியாது. அவர்கள் உயர்ந்த ஜாதி, சத்திரிய ஜாதி, நாங்கள் தாழ்ந்த ஜாதி. அதனால போல் சங்கம் இருப்பார் போல் வந்து நாங்களும் வந்திருக்கோம். நீ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம், நாங்க இருக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்க, ஆனா கிட்டக்க வர மாட்டேங்கிறேன். கிருஷ்ணாவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்திருக்கேன். மதுராவில இருந்து கோகுலத்துக்கு வந்துட்டேன். கோகுலத்துல இருந்து எங்க வீட்டுக்கு வரணுமே. எங்க வீட்டுக்கு இல்லை, எங்க மனசுல வரும். அதனால ஏன் மனசுல வரலையான்னு கேட்கிறான். இல்ல, எங்க பாவம் எங்களை தடுக்கிறது, உன்னை வர கிட்டக்க வர விடாம தடுக்கிறது. கடைசியில பாவம், கடைசியில் எங்கள் மேல் சாப்பம் இழிந்தேலோ பாவாய். எங்கள் மேல் சாபம் இழிந்து. நீங்க என்ன பாபம் பண்ணுங்க, சாபம் இப்படி வந்ததுன்னு கேட்டான் கண்ணன். சொல்றாங்க முன்னாடி. அதனால இங்க வந்து சங்கம் இருப்பார் போல் வந்து, ராஜா மாதிரி ராஜாக்கள்லாம் இங்க வரா, தேவர்கள்லாம் வரா. இந்திராதி 30 கோடி தேவர்கள்லாம் ரங்கநாத் வரா. தலையில எல்லாருக்கும் கிரீட்டம்னு ஒன்று உண்டு, கிரவுன் ஒன்று உண்டு, தலைப்பாகை. அதெல்லாம் கழட்டி எம்பெருமான் திருவடி வாரத்தில் வைக்கிறான், பாதுகை கிட்ட வைக்கிறான். அதுதான் மரியாதை. தலையும் கொண்டு அவன் திருவடியில் வைக்கிறான். இப்பவும் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க கேசவன் ஒரு பட்டாச்சார் தன்வந்திரி சன்னதியில் அவர் அந்த பண்ற அழகா பார்க்கணும். தன்வந்திரியுடைய திருவடியில கொண்டு தலையை வச்சு கை கூப்பி இந்த திருவடியில தம்ம தலை படணும், குனிஞ்சு தெரியும். என்ஷான் கிடையாது, சாட்டாங்க நமஸ்காரம். அதனால அப்படி அதுதான் பணிந்துன்னு பேரு. முதல் பாகத்திலே இருக்க பார்வோர் புகழ படிந்து வினயத்தோட இருக்கணும், அடக்கத்தோடு. ராஜாக்கள்லாம் இப்படி தலையை மேல தூக்கின்னு தான் இருக்கான். நாங்க அப்படி இல்லை. வந்து தலை பெய்தோம், தலை பெய்தோம். ஒரு பெரிய ஒரு வரிசையா தலைய வெட்டி போட்ட மாதிரி, தலை வெட்டி சங்கம்னு ஒரு உண்டு. அதனால தலையை குனியணும், அதனால ஏதோ கத்தியால வெட்டுப்பட்ட மாதிரி குனியணும். அப்படி வந்து தலை பெய்தோம். அப்போ கேட்குறாங்க, அவன் சொல்றாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்றான். யாரோட சேர்ந்து இப்ப வந்து தலை பெய்தோம்னா நப்பின்னையோட சேர்ந்து வராங்க, நீலாதேவியோட சேர்ந்து வராங்க. இந்த நீலாதேவி முதல் இந்த முன் பாசுரத்திலே சொல்லிட்டா, நானும் உங்களோட சேர்ந்துடுறேன், உங்க கட்சியில என்னை குற்றம் சொல்லாதீங்க, நந்தகோபாலன் மருமகளேன்னு பிரிச்சு பேசாதீங்க, மைத்தடம் கண்ணி நாயின்னு பிரிச்சு பேசாதீங்க, நீங்களும் அழகா இருக்கீங்க, நானும் அழகா இருக்கேன்னு சொல்லலாம், உங்களுக்கும் எனக்கும் பொறாமை கிடையாது. அதனால நானும் சேர்ந்து கண்ணன் திருவடியில விழ வந்து தலை பெய்தோம். அப்போ அவ வரேன் அப்படின்னு வேகமா வர பாக்குறான் கண்ணன். இல்ல நிறுத்து அப்படின்னு. என்ன வேடிக்கைன்னு கேட்டா, காலில் விழற வரலையும் நாம அடிமை அவனுக்கு, காலில் விழுந்துட்டோம்னா அவன் நமக்கு அடிமை. இப்ப உத்தரவு போடுறாங்க, கிங்கிணி வாய் செய்த தாமரை போலே. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ. கிங்கிணிங்கிறது அந்த காலத்துல சிலம்பு அல்லது தண்டை அல்லது கொலுசு எப்படி வச்சுக்கலாம். அதுல உள்ள வந்து இந்த மணிகள் இருக்கும் பொழுது அந்த மணியில கொஞ்சம் வாய் திறந்துருக்கும், உள்ள வந்து விதை எதையாவது போட்டிருப்பாங்க. அது வந்து விதை உள்ளே ஆடும் பொழுது அது சத்தம் போடும், நல்ல அழகான இனிய ஓசை கிடைக்கும். அந்த அந்த உள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியும். கிங்கிணி வாய் செய்த. அப்புறம் உன்னுடைய திருவடி எப்படி இருக்கு, தாமரை பூ போலே. தாமரை பூ போலதான் இருக்கு, தாமரை பூவோட அழகா இருக்கு. ராமாயணத்துல வால்மீகி சொல்லி பார்த்தார்,
எப்படியாவது ராமனை புகழ்ந்து புகழ்ந்து பேசணும். என்ன தங்கையுடைய ஆத்துக்கார், தங்கையுடைய கணவன், நான் புகழ்ந்து பேசணும்னு பார்த்தேன். சீதாயாக சரித்தம் மகத் ராமாயணத்துக்கு பேர். அதனால புகழ்ந்து பாடும்பொழுது சந்திர பிம்பானனம் ராமம் அப்படின்னார். அப்புறம் பொறுக்கல, இது என்ன தப்பா சொல்லிட்டோம் போல் இருக்கு. சந்திரனோட அழகான் தான் இருக்கு இவர். அதனால அப்படி எப்படி சொன்னா அதீவ பிரிய தர்சனம். அடுத்த வார்த்தையை சந்திரபிம்பானனம் ராமம்னு சொல்லும் பொழுது சந்திரன் போல இருக்குன்னு சொல்லணும். சந்திரன் உவமையும் உபமேயம் உபமானம் இருக்கும் இல்லையா, ரெண்டும் சமமா இருக்கணும்னு பொதுவா பேர். நிறைய ஒற்றுமை இருக்கும். அந்த அந்த ஒற்றுமை நிறைய இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு உவமை பேர். சிமிலின்னு ஆங்கிலத்தில், தமிழ் சமஸ்கிருதத்தில் உபமான் பேர். அப்படி இருக்கும் பொழுது இதில் இங்கே சந்திரபிம்பானனம் சொன்னால் அது போதாதுன்னு நினச்சார் வால்மீகி. அதீவ பிரியதர்சனம், அதை விட அழகா, சந்திரனை விட அழகா. எப்போதுமே ஒரு இலக்கணம் என்னென்னா, அலங்காரங்களில் அணிகளில் உபமேயம் சிறந்ததாக இருக்கணும். எதை விட உபமானத்தை விட சிறந்ததாக. நடுவில் ஒரு இவ அல்லது ஒரு வார்த்தையை போட்டு நூனம், அப்படி பிராயகா, சங்கே, துருவம், மன்னி இதெல்லாம் போட்டால் தற்குறிப்பேற்ற அணி உண்டு. உன்னுடைய திருமுகம் தாமரை போல இருக்கிறது என்று நினைக்கிறேன், சங்கே சந்தேகப்படுகிறேன், மன்னி நினைக்கிறேன், பிராயகா பொதுவாக உன்னுடைய முகம் சந்திரன் போல இருக்கிறது. சந்திரனிலே களங்கம் இருக்கிறது, உன்னுடைய முகத்திலே களங்கம் இல்லை, நோ பிளாக் மார்க் அப்படிங்கிறது. அப்படி இங்கே கிங்கிணி வாய் செய்த தாமரை போலே. எப்படி இருக்கணும்? தாமரைப்பூ மலர்ந்தும் மலராத பாதி மலராது அப்படி இருக்கணும். தாமரை பூங்கிறது இந்த இடத்துல முழுசா மலர்ந்தது. உன்னுடைய திருக்கண்கள் முழுக்க திறக்கக்கூடாது. அப்போ பாதியை திறக்கணும், பாதி மூடணும், பாதி மூடணும், ரொம்ப மூடியும் இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களை 5 லட்சம் பெண்கள் வந்திருக்கோம், பார்த்துட்டு மயங்கி அப்படியே திறந்தே விட்டுட்டு என்ன கண்ணு அப்படின்னு அழக அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தர, எல்லாரையும் பார்த்துடாத அப்படின்னு. தாமரை பூ போலே. அப்போ எங்க பேர்ல உனக்கு என்ன கோபமா நீ அனுகிரகம் தரவில்லை? செங்கண், செங்கண் சிவப்பான கண். 2 விதமா சிவப்பா இருக்கும். ஒன்று கோபத்துல இருக்கும், இல்லை அன்பால இருக்கும். வாத்சல்யத்தோடு இருந்தா கண் சிவப்பா இருக்கும், பாசத்தோட சிவப்பா இருக்கும். அப்படி எதில் இருக்குன்னு புரியணும் எனக்கு, எங்களுக்கெல்லாம் புரியணும். செங்கல் சிறு சிறிதே எம் மேல், என்ன கூட்டத்தோட சேர்ந்து சொல்லணும். 5 லட்சம் பேரையும் சேர்த்து நப்பினை சொல்றான். எம் மேல் விழியாவோ, விழிக்க மாட்டாயா? முதல்ல காலையில எழுந்த உடனே யார் முகத்துல முழிக்கிறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. விளக்கு, பூ, பழம், கடவுள் படங்கள், முதல்ல கை, உள்ளங்கை, அதுக்கப்புறம் கராக்கிரே வசத்தே லட்சுமி, அதுக்கப்புறம் மனைவியும் சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க. அதனால இன்னைக்கு பார்த்தேன் மனைவியும் சேர்ந்து போட்டிருக்கு. ஆனா பொதுவா இந்த விஷு புண்ணிய காலம் சித்திரை மாச பிறப்பு, வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு ஆரம்பிச்ச கேரளாவில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பழங்களை பெருமாள் சன்னதியில வச்சு அது கண்ணை மூடிட்டு முதல்ல அந்த பழங்கள்ல விஷு விஷு புண்ணிய காலம், விஷு வருஷப்பிறப்புன்னே அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பழங்களை பார்க்கணும். எதுவுமே எனிதிங் ரிச், ரொம்ப பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு. எல்லா பஞ்சாங்கத்துலையும் காலையில எழுந்த உடனே என்னப்பா, காலையில எழுந்துக்கிறதுக்கு கிருஷ்ணன் எழுந்துக்கிறான், காலடியில அர்ஜுனன் உட்காந்து, தலைமாட்டுல துரியோதனன் உட்காந்து. இது கண்ணன் துரியோதனை வரத பார்த்துட்டான், போற கண்ணால பார்த்துட்டான். ஆனா முழு கண்ணை திறக்கிறதுங்கிறது அர்ஜுனன் பேர்.
முதல்ல துரியோதனை கேட்காம தர்மபுத்திரனையும் அர்ஜுனனையும் கேட்டா, அவங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு என்னுடைய காலடியில வந்து நிக்கிறீங்க, உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்கிற பொழுது அவங்க ரொம்ப கரெக்டா சொன்னாங்க, நீ தான் நீ ஒருத்தர் ஒன்னை தவிர வேற எதுவும் வேண்டாம். நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், பரவாயில்லையா, பரவாயில்ல, நீ மட்டும் எங்க பக்கம் நீங்க இருந்தா. துரியோதனை பார்த்தா ஆச்சு, நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு, எனக்கு அக்ஷோகினி சேனை வேணும்னா 11 அக்ஷோகினி சேனை. தலைமாட்டில் இருந்ததுனால அந்த செருக்கு இருந்தது. ஆனா இந்த அரசருக்கு அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே தங்கம் இருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே என்மேல் விழியாகும். அப்ப ஏற்கனவே முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்களிலேயே கதிர் மதியம் போல் முகத்தான், கதிர் சூரியன், மதியம் நிலா, கதிர் மதியம் போல் முகத்தான். ஆமா, இது சஹஸ்ரநாம பாராயணத்தில் இவர் பாராயண ஸ்லோகம் எழுதும்போது எடுத்த உடனே என்ன எழுதுறார், க்ஷீரோதன்வத் பிரதேசே சுஷிமணி விலசைக்கதே மௌக்திகானாம் மாலா கிளிப்தா சனஸ்த ஸ்படிக மணி நிபைர் மௌக்திகைர் மண்டிதாங்கா துப்ரைரப்ரை விதப்ரை பீயூஷ வருஷை ஆனந்தீன புரியாத்தரி நளின கதா சங்கபாணிர் முகுந்தா பூப்பாதோ யஸ்ய நாபிர் வியதசரக சந்திர சூரியௌச்ச நேத்ரே. சந்திர சூரியௌச்ச நேத்ரே வேதம் சொல்றது. வலது கண் கதிரவன், இடது கண் நிலா என்று சொல்றது. சந்திர சூரியௌச்ச நேத்ரே. இது வந்து நான் மகாபாரதத்துல பீஷ்மர் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு முன்னோடியாக இருக்கிற பூர்வாங்க பாராயண ஸ்லோகத்துல இருக்கிறது காட்டினா சுலபமா புரியுங்கிறதுக்காக சந்திர சூரியோச்ச நேற்று கதிர்மதியம் போல் முகத்தான். அதே மாதிரி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல். திங்களும் ஆதித்யனும் எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருக்கண்களுக்கு ஒப்பாகாது. இருந்தாலும் திங்களும் ஆதித்யனும். இந்த ஆண்களுக்கு வந்து இடது கண் துடித்தால் அபசகனம், வலது கண் துடித்தால் நல்ல சுகனம், சுபசகனம். பெண்களுக்கு இடது கண் துடித்தால் சுபசகனம். அதனால ராமாயணத்துல அது வருது ஒரு தடவை. அதனால ராவணனுக்கு அசுபசகனம், அமங்கள சகனம், சீதைக்கு மங்கள சகனம், இப்படி வருது. அதனால நமக்கே ஒரு சகுனம் கிடைச்சதுன்னா நம்ம அதை வச்சுருந்து நாம இந்த சகுன பக்ஷின்னு கூட இதை ஒண்ணு உண்டு பஞ்சாங்கத்தில், சகுனம் பார்த்து போறதுன்னு. அப்படி பெருமாள்கிட்ட போய் பூவை வச்சு புஷ்பத்தை வச்சு இன்னைக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டா அது பூ அதை தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த பூவை அந்த பட்டாத்தை அதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தாருன்னா தெரிஞ்சுடும், வேற காரியம் வெற்றின்னு தெரியும். இந்த மாதிரிலாம் சகுனங்கள் உண்டு. நிமித்தம் அது காரணம்னு அர்த்தம். நிமித்தம்னா காரணம், எஸ்ய நிமித்தம், அதாவது உத்தேசம்னு அர்த்தம். அது இங்க வந்து மேல் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். ஒரே சமயத்துல சூரியனும் சந்திரனும் எழுமான்னு கேட்டா சந்திரோதயம் கிழக்குல இருக்கு, உதயமா இருக்கு, மேற்குல சூரியன் அஸ்தமனமா இருக்கு. இத ரெண்டையும் சேர்த்து ஒரு கவி என்ன சொன்னா, அவன் பேரு பரமேஸ்வரனுடைய பேரு வந்து இதில் மாகனே சொல்லிட்டான். மாகனே சிசுபாலவத்தில் சொல்லிட்டான், இந்த ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் பூர்ண சந்திரன், ஒரு பக்கம் பூர்ண சூரியன், இந்த ரெண்டு பேரும் பார்த்தா இந்த யானைக்கு ரெண்டு பக்கம் மணி கட்டின மாதிரி இருக்கும். அதனால கற்பனை பண்ணா நடுவில் வந்து ஆகாசம் வந்து யானையுடைய தோல் நிறத்துல இருக்கு, ஆகாசம் வந்து ஒரு கிரே கலர்ல இருக்கு. அப்படி ஒரு, அதனால அவனுக்கு வந்து கண்டா மாகான்னு பேர். அவன் மாகனுக்கே கண்டா மாகான்னு பேரு, காளிதாசனுக்கு தீபசிகா காளிதாசன் பேரு, பாரவிக்கு சத்திர பாரவின்னு பேரு. கொடை எப்படி இருக்குங்கிறது காமிச்சான். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபமா ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி இங்க வந்து திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு.
சாயங்கால சூரியன் மந்தமான வெளிச்சத்தோட ஒளியோடு, காலையில எழுகின்ற மாலையில் எழுகின்ற நிலா மந்தமான வெளியோடு. அப்படின்னா இந்த குளிர்ச்சி, அந்த சந்திரன் இந்த இடது திருக்கண்ணுக்கு சந்திரன் குளிர்ச்சியாக இருக்கும். இப்ப வலது கண் சூரியன் தான் வெப்பமா இருக்காது, அதுவும் குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஆதித்யன் அஸ்தமனமாகும். அல்ல, சந்திரனும் ஆன்மா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். இந்த இடத்துல அப்படி வச்சுக்கணும், எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு, அழகிய கண் திருக்கண்களை இரண்டும் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது. நாங்கள் 5 லட்சம் பெண்கள் வந்திருக்கோம், எங்கள் பேர்ல பார்க்கணும். எங்கள் மேல் நோக்குதியே, நோக்கினால் பார்த்தீர்களானால் அப்போ எங்கள் மேல் சாபம் கிழிந்தது. பகவான் கிருஷ்ணன் பரமபதநாதனாக விஷ்ணுவாக பரரூபத்திலே வைகுண்டத்திலே சயனித்துக் கொண்டிருந்த பொழுது துர்வாசர் வந்தார். துர்வாசர் வந்த உடனே பகவான் விஷ்ணு அவருக்கு மரியாதை கொடுத்தார். ஒரு மாலை போட்டு, அந்த மாலை கொண்டு வந்து அவர் இந்திரன்ட்ட கொடுத்தார். எது பெருமாள் கொடுத்த மாலை, நீ வச்சுக்கோ, நீ போட்டுக்கோ. இந்திரன் என்ன பண்ணா அலட்சியமாக அது ஐராவதம் யானைக்கு போட்டு, அந்த ஐராவதம் யானை வழக்கப்படி அது ஏதோ நினைச்சு அந்த பூ மாலையை காலில் போட்டு மிதித்து நசுக்கி. துர்வாசருக்கு எப்போதுமே கோபத்துக்கு தான் அவர் பெயர் பண்றார். அதனால அவருக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டா, கோபித்து கொண்டு சாபம் கொடுக்க அவருக்கு தப்போபலம் ஏறும். ஆமா, மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் சாபம் கொடுத்தா தப்போபலம் குறைஞ்சிடும். 1000 வருஷம் தபஸ் பண்ணினா அந்த தபஸெல்லாம் போயிடும் மற்ற ரிஷிகளுக்கு. இங்க அப்படி இல்லை, தபஸ் சாபம் கொடுக்க ஏறும். கோபத்தை யாரும் தூண்டிடும். அம்பரீஷ சக்கரவர்த்தியும் அந்த மாதிரி. அம்பரீஷன் சக்கரவர்த்திட்ட கோபித்து கொண்டார், அங்க ஆனா பாச்சா பலிக்கல. அதனால அம்பரீஷன் பக்தனா இருக்கிறதுனால சக்கரத்தாழ்வாரே குருவாசரை துரத்த வேண்டியதா ஆயிடுச்சு. அப்படி சரி, சாபம் கொடுக்கறதுக்கு எதிர் சாபம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பகவான் வந்து காப்பாத்துக்கான். இங்க வந்து இந்திரனை காப்பாத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லை. துர்வாசர் சாபம் கொடுக்குறார். 1 வருஷம் ராஜ்யம் போயிடுது. அப்ப நகுஷன்கிற ராஜா பூமியிலேருந்து இது ரகுவம்சம் தான், சூரியவம்சம் தான். அவன் போய் அந்த 1 வருஷம் அங்கே சப்ஸ்டியூட்டாக இருந்தான். அது இன்கம்பன்ட்னு சொல்றாங்க, அப்படி இருந்தான். அதனால அதுக்கப்புறம் அந்த இந்திரன் என்ன பண்ணா, திருப்பார்கடல்லேருந்து உதித்த மகாலட்சுமிகிட்ட ஸ்துதி பண்ணி, ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கு 2வது ஸ்துதி. முதல்ல குந்தி ஸ்துதி, 2வது இந்திரனுடைய ஸ்துதி, 25 ஸ்லோகம். அதை ஸ்துதி பண்ணி மகாலட்சுமிகிட்டேருந்து அருள் பெற்று அதை திருப்பி ராஜ்யம் கிடைச்சது. அதை சொன்னார் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில சொன்னார். சாபாக்கிராந்தாக, யார் சாபாக்கிராந்தாக? தேவர்கள் நிறைய பேர், எல்லாரும் 33 கோடி பேரும் தலைவனுக்காக மகாலட்சுமி திருவடியில் விழுந்தார். சாபாக்கிராந்தாக சரணம் அகமன். யாருன்னா சாவரோதாக, மனைவியுடன் கூட இந்திரா தேவேந்திரா எல்லாரும் காலில் விழுந்தாங்க, மகாலட்சுமி திருவடியில் விழுந்தாங்க. சாபாக்கிராந்தா சரணமகமன் சாவரோதா சுரேந்திரா. என்ன ஆச்சுன்னா, லப்த்வா கிடைத்து, என்ன கிடைச்சு, பூயா மறுபடியும் லப்த்வா பூய திரிபுவனம் இதம், 3 லோகத்துக்கும் ராஜா இந்திரன். அதனால மழை பெய்வதற்கு, நெல் விளைவதற்கு, மக்கள் நன்றாக வாழ்வதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்திரன் தான். அவனுடைய போர்ட்போலியோ, அவனுடைய டிபார்ட்மெண்ட். அதனால சாபாக்கிராந்தா சரணமகமன் சாவரோதா சுரேந்திராக லப்த்வா பூய திரிபுவனம் இதம் லட்சிதம் தொத் கட்டாட்சைகின்னு மகாலட்சுமி பார்த்து, உன்னுடைய கட்டாட்சம் தான் அப்படி ஆச்சு. தொத் கட்டாட்சைகி சர்வாகார ஸ்திர சமுதாயம் சம்பதம் நிர்விசந்தி. அதுக்கப்புறம் ஒரு துர்வாசர் வரல, அதுக்கப்புறம் ஒரு சாபம் கொடுக்கல யாரும். அது ஸ்திர சமுதாயமா படுத்து ப்ரமோஷன் கொடுத்துட்டா மகாலட்சுமி. அது பர்மனன்ட் ப்ரமோஷன். ஸ்திர சமுதாயம் சம்பதம் நிர்விசந்தி அப்படின்னு அழகா சுவாமி ஸ்ரீஸ்துதியில மகாலட்சுமி. அதனால அந்த ராஜ்யம் திருப்பி கிடைச்சிருக்கு. அப்படி அந்த சாபம் இல்லை. எங்கள் மேல் சாபம், துர்வாசர் கொடுத்த சாபம் இந்திரனுக்கு கிடைச்சது, அது மாதிரி எங்களுக்கு இல்லை.
அதனால பிரம்ம சாபம். பிரம்மாவை பத்தி சொல்லும் பொழுது முடியும் அடியும் தேடறதுக்கு போனார்னு பெரிய புராணம் சொல்றது. பரமசிவனுடைய திருமுடியும் திருவடியும் தேடி போங்க, பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது விஷ்ணு கொஞ்சம் மரியாதையாக அடக்கமாக என்னால் திருவடி காண முடியவில்லை என்று சொன்னார். ஆனால் திருமுடியை வரும்பொழுது ஒரு தாழம்பு எடுத்துக்கொண்டு வந்து பிரம்மா நான் தலையை பார்த்துட்டேன், சிவன் தலையை பார்த்துட்டேன், போயிட்டு குடி சாபம் என்று இன்னும் கோவில் கிடையாது தனியாக அப்படின்னு சொல்லிட்டோம். பிரம்மாவுக்கு உத்தமர் கோவில் இங்கே இருக்கு. அப்புறம் தான் இப்போதான் சமீபத்தில் தான் அந்த சந்நிதி ஏற்படுத்தினார்கள். வியாழக்கிழமை போய் பிரம்மாவுக்கு அர்ச்சனை நடக்கும். ஆமா, இப்ப சமீபத்தில் ஏற்பட்டதுதான். பிரம்மாவுக்கு தனி கோயில். அதே மாதிரி ஹரசாப விமோச்சன பெருமாள்னு இங்க திருக்கண்டியூர் அது பஸ்மாசுரன் ஒருத்தன். அவன் வந்து பரமேஸ்வரன்கிட்ட வேண்டினா யார் தலையை தொட்டாலும் அவன் பஸ்மமாயிடணும்னு சொன்னான். சரி, அது பரீட்சை பண்ணி பார்க்குறேனே உங்க வரணுன்ட்டு உங்க தலையிலே தொடரேன்னு வந்தான். ஓடினார் பரமசிவன், அதை காப்பாத்தினது பெருமாள். அப்படி எங்கள் மேல் சாப்பம் இழிந்தேலோ பாவாய். எங்களுக்கு பாவம் இல்லை. அந்த தேவர்கள்லாம் பாபம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. அரசர்கள்லாம் பாபம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அரசாட்சியில தவறெல்லாம் செய்துவிட்டு உங்களை கேட்குறாங்க. நாங்கள் ஒரு பாவமும் அறியாது, எங்களுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் சாபம். ஏன்னா பாவம், என்னுடைய பாவத்தை மன்னிப்பு கேட்கறதுக்காக வரல, இங்க சாபத்துக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கோம். என்ன சாபம் இருக்கிறதுன்னு தெரியலங்கிறீங்களே, என்ன சாபம் நீங்க என்ன சாபம் கிடைச்சது, யார் எந்த ரிஷி கொடுத்தாருன்னு கேட்டா முற்பிறவிகளை என்ன செய்யணும்னே தெரியல. இத்தனை நாள் ஒன்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே, அதுவே சாபம். உங்களை விட்டு பிரிவதே எங்களுக்கு சாபம் அப்படின்னு கண்ணனை பார்த்து சொன்னார். நப்பினையும் சேர்த்து சொன்னார். வெங்கடேஸ்வருடைய வரலாறுல, திருப்பதி வரலாறுல, திருச்சானூர்ல பத்மாவதி அலர்மேல் மங்கா என்ற திருத்தாயார் எழுந்தருளுக்கு காரணம் ஒரு பிரணய கலகம். இங்கே கூட பிரணய கலகம், மட்டையடி உற்சவம் என்று பேர் இங்கே. அதனால ரொம்ப அழகா இருக்கும். இங்கே அந்த கதை தம்னு சாப்பிடுவாங்க. பெருமாள் உள்ள எழுந்துடும் பொழுது இது ஒரே ஒரு காரணம், உறையூர் நாச்சியார் கமல நாச்சியார் கோவிலுக்கு போயிட்டு வந்தாயே அவன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. வேடிக்கையான ஒரு பிரணய கலகம், ஊடல் என்று தமிழ் நல்ல பிரணய கலகம். அன்பினால் ஒரு சண்டை, அன்பினால் அன்பு சண்டை, வாத்சல்யத்துடன் சொல்றேன். அப்படி சொல்லும் பொழுது இங்கே முன்னாடி உங்களுக்கு சொல்ல மறந்து கொஞ்சம் சொல்லணும். 18வது பாசுரம், சாரி 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே ஆரம்பிக்கும். முதல் எழுத்து அது மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் அம்பரம் உண்டு, ஊ பிளஸ் ஊ. அப்புறம் நடுவில் குத்து விளக்கெரிய. 19வது பாசுரம் குத்து விளக்கெரி. இந்த கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருவு. ஆய என்று சொல்றோம் இல்லையா, 4ஆம் வேற்றுமை. அதாவது சதுர்த்தி விபக்திக்கு அது கூ அல்லது ஃபார் இங்கிலீஷ்ல, அல்லது ஃபார் தி சேக் ஆஃப் அப்படின்னு சொல்றது. பொருட்டு தமிழ் கூ அல்லது பொருட்டு. அதனால குத்து விளக்கில் கூ எடுத்துக்கணும். இப்போ ஜீவாத்மா எதுக்காக இருக்காரு கேட்டா, பெருமாளுக்காகவும், உக்கார வாச்சோ விஷ்ணு, ஊ தாயாருக்கும், உக்கார வாச்சா இவர் மகாலட்சுமி. இந்த கூ அந்த 2 பேருக்கும் சேர்ந்து நாம என்ன பண்ணணும், 30 மூவர் இம்முன்னா மக்காரம் வந்து ஜீவாத்மா. ஊ சேர்த்தீங்கன்னா பிரணவாட்சரம். பிரணவாட்சரத்தை சொல்லி எழுப்புறதுக்காக தான் இதுலேருந்து 17, 18, 19, 20 ஆரம்பிச்சு 21 வந்து இன்னைக்கு 21. ரெண்டாவது இன்னொன்னு சொல்ல வேண்டியது,
தாகம் எடுக்கிறது, எனக்கு தீர்த்தம் வேணும், வேட்கை என்று சொல்றேன். அப்போ தாகம் எடுக்கச்சே உங்களை தீர்த்தம் கொண்டு வாங்க, தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது ஒரு காரணம்லாம் சொல்றீங்க. என்னன்னா, ஆகாச கங்கை இருக்கு, அங்க போய் எடுத்துக்கோங்க, தீர்த்தம் தாகமா தானே இருக்கு. ஆவரண ஜலம் போலே பரரூபம். ஆவரண ஜலம்ங்கிறது நீங்க இங்கிலீஷ்ல சொன்னா புரியும், மில்கி வேன்னு இருக்கு, கேலக்சி. அது வந்து மந்தாக்கினிங்கிற கங்கை ஓடுறது. அதனால தான் ராத்திரி வேளையில பாருங்க வெள்ளையா இருக்கும் ஆகாசம். ராத்திரி வேளையில எப்படி ஆகாசம் வெள்ளையா இருக்கும்? அமாவாசை அன்னைக்கும் தெரியும் வெள்ளையா இருக்கும். அதான் மில்கி வே. சாஸ்திரத்துல சயின்ஸ்ல சொன்னதுங்கிறது நமக்கு தான் விஞ்ஞானம், நமது தான் விஞ்ஞானமே தவிர அவன் தான் அஜ்ஞானம் தப்பா சொல்லிருக்கு. இங்க வந்து மாத்தி சொல்றாங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்ங்கிறது மாறிட்டு இருக்கு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ற ஒரு கான்செப்ட் போயிடுது இப்போ. சயின்ஸ் இல்லை அது. அதனால அப்படி நாம சாயா கிரகம் பேரு, நிழல் கிரகம். ஆமா ஆமா, சேட்டலைட் சந்திரனே விஞ்ஞானத்துல இருந்து சேட்டலைட் நாம கிரகம். இங்க வந்து ஆவரண ஜலம் போல. அப்புறம் சரி, என்ன நான் எப்படி போய் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப தாகமா இருக்கு அப்படிங்கச்சே பூகத ஜலம் போலே இது வியூகம். உங்க இங்க இடத்துல கிடைக்கிறது ஜலம் கீழே இருக்கு, பூமிக்குள்ள இருக்கு, தோண்டி கிணறு வச்சு கட்டி அதுல இருந்து எடுத்து சாப்பிடுங்க. எப்ப சாப்பிடுறது, எப்ப எனக்கு தாகம் தீருது. அதனால சரி, அடுத்தது விபவாவதாரங்கள் 22 நிறைய எண்ணற்றவை. ராமகிருஷ்ணாதி, அதாவது மத்ய கூர்ம வராக எல்லாத்தையும் சேர்த்து விபவாவதாரங்கள்லாம் காட்டாறு போலே. ஒரு வெள்ளம் வருது, மழை பெஞ்சு வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்துல ஆறுகள் உண்டான வீதிகளிலே ஆறு ஓடுகிறது. அதுல போய் தீர்த்தம் சாப்பிடுங்கன்னா காட்டாறு ஓடி போயிடுது. விபவாதாரம் இப்ப இல்லை. அது காட்டாறுல போய் தண்ணீர் கொடுன்னா அது தண்ணீர் நன்னாவும் இருக்காது, தூயதாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி எதுக்கு என்னதான் பண்றதுன்னு கேட்டா, இவர் தான் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய தேங்கின மடுக்கள் போதே. மழை பெஞ்சிருக்கு, அந்த மழை பெஞ்சு நின்றுடுத்து, நின்ற ஒரு பாடு அந்த ஜலம் வந்து தெளிவாக இருக்கிறது ஒரு பள்ளத்துல. அதை வந்து நாம போய் தீர்த்தம் எடுத்து சாப்பிட முடியும். அதனால தேங்கின மடுக்கள் போலே அச்சாவதாரம். நமக்கு வேற அது இது வந்து எதுக்காக ஒரு ஒப்புமைப்படுத்துன்னா, ஒரு தாகம், அதாவது பக்தியிலே வேட்கை உள்ளவனுக்கு இது அச்சாவதாரம் தான் சுலபமானது, இயற்கையானது, அதாவது எளிதானது என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த பாசுரங்களுடைய அர்த்தங்கள் பார்த்து வந்தோம். அதனால நாளைக்கு வந்து மாரிமலை முழஞ்சில் மன்னிக்குழந்துறங்கும் சீரிய சிங்கம். சிங்கம் எங்க இருக்கும்? குகையில இருக்கும். அதனால ஹரி சிங்கம் பிலத்துல இருக்கும், அதனால பிலஹரிடம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிழந்தோரங்கும் சீரிய சிங்கம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதித்ய சிரோஹங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய ஸ்திரம் விஜயதாம். கருணை கொண்டு நீங்க 3+4 வந்து கேட்குறீங்க, பொறுமையா கேட்குறீங்க. இவர் எம்பெருமானிடம் நெருங்கியவர், இவர் சகஸ்ரநாமத்தோடு நெருங்கியவர். அவரும் விஷ்ணுதான், பேரே கோபாலன். சொல்ல வேணுமா? அவர் அனந்தராம். ரொம்ப சந்தோஷம். ஹரிதம் சேதம்